ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிரட்டணும். நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே இந்த இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் எல்லா சைடும் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி வச்சுட்டு சிக்கன் 65 பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. காஷ்மீர் சில்லி பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. வீட்டு மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முட்டையோட அந்த வெள்ளைக்கரு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த சிக்கனில் அந்த மசாலாலாம் இறங்குற மாதிரி நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஃப்ரீசரில் எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா மசாலாலாம் இறங்கி வரும் பாருங்கள். ஃப்ரீசரில் வச்சு கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டுறணும். போட்டு ரொம்ப அப்படியே கருக நம்ம இது பண்ணக்கூடாது, எண்ணெயில் போடக்கூடாது. ஒரு அரை இதில் இந்த மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு இறக்குனா போதும். 3/4 பதத்துக்கு எடுத்துருங்க. நல்லா பீச் எண்ணெயை கழுவிட்டு இந்த மாதிரி 3/4 பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஆனியனை இந்த மாதிரி நீல வாட்டில் கட் பண்ணி இந்த நம்ம வறுத்த இதை இதில் போட்டு வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 லெமன்ஸ் பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்.